வணக்கம். நான் உங்கள் டிரைவர் சூர்யா. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தான் இருக்கோம். போனே சாமியை கும்பிட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்தது பால்கோவாக்காக தான். ஏன்னா சாமியை கும்பிட்டோம்னா பல் விளக்காமல் குளிக்காமல் எப்படி உள்ளே போகிறது, ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் உள்ளே போயிட்டு பால்கோவா மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ பல் விளக்கிட்டோம், சாப்பிட்ருவோமே அப்படிங்கிற ஒரு அடுத்த மைண்ட் வந்துருச்சு. சரி சாப்பிட்டு சாயங்காலமாக போய் சாமியை பார்ப்போம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமும் முடியாது போல். ஏன்னா சாப்பிட டென்த் ஆகிட்டே இருந்துச்சு. மறுபடியும் சாப்பாட்டிலே எங்கள் பொழுதும் போயிடுச்சு. அது வந்து எப்படின்னா பெரிய பெரிய கடைகளில் நம்ம சாப்பிட்றத விட சாப்பிட்றம்போது கிடைக்கிற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் கொடுக்குற டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கும் அவங்க பரிமாறுறதுக்கும் சரி, அந்த இடத்துலையே சுட சுட ஆவி பறக்க இட்லியையும் சுட சுட தோசையையும் கொடுத்து அப்படியே நம்மளை அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படியே நம்மளும் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்காக அப்படின்னா எனக்கு இந்த 3K சப்ஸ்கிரைபருங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னா என்ன சொல்கிறது, அப்படி யோசிக்கலாம். என்னடா நீ என்ன 10K 100K அடிச்சிட்டியா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, 3000 அப்படிங்கிறது அதிகமான விஷயம். ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப் கான்டாக்டே கிட்டத்தட்ட அதில் பாதி கூட இருக்காது, 1500 கூட இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது 3000 பேர் இந்த கூட்டம் எதுக்காக சேர்ந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் அந்த சேனல் ஆரம்பித்த காரணங்கள் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம நிறையா இடங்கள் போகிறோம், சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா நான் நிறையா ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அதனால் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் உள்ளேயும் வந்து தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கலாம் அப்படின்னு தான் பண்ணேன். ஆனால் இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை விட பெஸ்ட்டாக என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் அவ்வளோ பண்ண போகிறேன். ஸோ இதே போல் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் இந்த விட இன்னும் பெஸ்ட்டாக அட்வான்ஸாக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஸ்பாட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சம்டைம்ஸ் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. பவர் பேங்கில் போட்டு கனெக்ட் பண்ண வேண்டியா இருக்குல்ல. அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை போகிற பிளான்னு திருப்பரங்குன்றம். ஸோ அதனால் அழுத்தி பிடிச்சி நாங்களும் வந்தோம். சாமியை பார்க்குறதுக்கு ஒரு 12:30 1 மணிக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்தோம். ஸோ நாங்கள் வர்றதுக்கே டிராஃபிக்கில் சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தா நான் போன டைம் வந்து செம்ம டிராஃபிக்கோடு சேர்ந்த ஒரு முகூர்த்த நாள் வேறு. ஏன்னா முகூர்த்த நாள் நான் உள்ளவே மாட்டிட்டோம். ஸோ அதனால் எப்படியும் பார்த்துட்டு தான் மதிய சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே தான் வந்தோம். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு தானே முதல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரியே சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுவோம், போயிட்டு சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ ஒரு வழியாக நாங்களுமே வந்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வந்துட்டோம். வந்ததில் ஒரு கசப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த கோவிலில் வந்து பார்க்கிங் இல்லை, ஒரு பாலத்துக்கு கீழே கொடுத்தாங்க. பட்டு இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இது வந்து முருகனுடைய முதல் பறை வீடு இது. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் சொல்கிறேன், இவரை வந்து இது ஒரு முருகன் சிலை தான், நம்ம இவரை பார்த்துட்டு நம்ம கோவிலுக்கு உள்ளேயே போகணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நிறைய டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். வந்தது வெளியவே நின்றுட்டு போயிருந்திருக்கேன் நிறைய இடங்கள். இவ்வளோ இடத்த வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஏன்னா வந்து கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு தூங்க போயிடுவேன். ஏன்னா தூங்கினா தான் அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம கண்டினியூவாக ட்ரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வருவேன். அதனாலேயே இந்த கஸ்டமர் வந்து எல்லோரும் அண்ணன் தம்பியாக ஒன்றா இருக்கவும் வாங்க போவோன்ட்டு போய் சாமியை கும்பிட்டு நேராக பட்டையை போட்டு கீழே வந்துட்டாங்கன்னா மேலே வீடியோ எடுக்க விடலை. நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப லேட்டு. கடைசியாக நாங்கள் சந்தோஷப்பட்டோம். கடைசியாக போனது என்னடா சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நட சாத்துற நேரத்தில் போய் சாமியையும் கும்பிட்டு நாங்களும் அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த விட லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பக்கத்தில் பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வந்துட்டு சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா அந்த அக்கா ஒரு 4-5 கரண்டி அள்ளி வைக்கணும்னு பார்த்தா ஒரு கரண்டி அள்ளி வைக்கும். ஏன் கஸ்டமரு என்னோட மூஞ்சியை பார்க்குறாங்க, அங்கே தானே பார்க்கணும், என்னையை பார்த்தாங்க. சரி வந்துட்டா நம்மளும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு. ஆனால் உண்மையிலேயே கோயிலில் கிடைக்கிறது மாதிரி டேஸ்ட்டு பொங்கல் வீட்டில் வச்சாலும் கிடைக்க மாட்டேன். சாப்பிட்ட மெனிக்கெல்லாம் சுற்றுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சாமியை கும்பிட்டு வெளியே வந்ததோட அண்ணன் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி மதுரை உங்கள் ஊர் தானே, நாங்கள் ஜீர்தண்டா போட்டு ஆகினேன் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் உள்ளே போயிடுவேன் அப்படின்னாங்க. இல்லை தம்பி இங்கே போட்டால் தான் இதே மைண்டில் இன்னொரு சாமியை பார்த்துட்டு சாப்பிட உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், அவங்களும் நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு வெளியே உள்ள கோவில்கிட்டேயே ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கே உள்ள ஜீர்தண்டா அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 8-9 பேர் இருந்தோமா. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜீர்தண்டா போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். அவரும் வேகமாக போட்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் போட ஆரம்பிச்ச நேரத்தில் ஏஞ்சல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு
மதுரை வரைக்கும் வந்துட்டு இந்த சாமியை பார்க்காம போனால் மதுரை வந்ததுக்கே அடையாளமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக பாண்டி அப்படி ஒரு கடவுள் நம்மளுக்கு பாண்டி முனி ஐயா அப்படிங்கிறது. இங்கே வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும். சரி நம்மளும் ஒரு என்ட்ரியை போட்டு சாமியை கும்பிட்டு பட்டையும் போட்டு நல்ல உள்ள மாதிரியே கிளம்பிடுவோம். ஏன்னா பண்ணுறது பூரா அயோக்கியத்தனா, பட்டையை போட்டு கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ மதிய சாப்பாட்டுக்கு எங்கே அப்படின்னா நம்மளுடைய காமெடி நடிகர் அண்ணன் சூரியன் ஹோட்டல் தான் கூட்டி வந்தேன். ஸோ அது வந்து ஒத்த கடையில் இருக்குது. உண்மையிலே சாப்பாடும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன் கஸ்டமர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, சார் இதுக்கும் சேர்த்து ஒருத்தர் வாங்கிட்டாங்களே, இன்னொரு கப்பு பாயாசம் கேட்டா அப்படின்ட்டு. ஸோ அடுத்து பழனியில் சந்திப்போம். இதை விட வேறு லெவலில் இருக்குது பழனியில் ஃபன் பண்ண வீடியோஸ்.